ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் ஜூஸ் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, இது இரத்த சோகையை சரி செஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக்குது. உடல் நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க பீட்ரூட் ஜூஸோட ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இரத்த அழுத்தம் மற்றும் இதயம். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் இருக்குல்ல, இது உடம்புல நைட்ரிக் ஆக்சைடாக மாறி இரத்த நாளங்களை விரிவடை செஞ்சு இரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷரை குறைக்க உதவுது. நீங்கள் வாரத்தில் 2 முறை பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறப்ப இரத்த அழுத்தம் வராமையும் தடுத்துக்கலாம், இதய நோய் பக்கவாதம் வராமையும் தடுத்துக்கலாம். செகண்ட் ஒன், இரத்த உற்பத்தி. இரும்பு சத்து, ஃபோலேட் இதெல்லாம் பீட்ரூட் ஜூஸில் நிறைய இருக்குது. இதனால இரத்த சோகை அப்படிங்கிற அனிமியா வராமல் தடுத்துக்கலாம். இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பானம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கும். இரத்த சோகையால் வரும்ல அந்த மயக்கத்தை தடுக்கிறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் உதவியாக இருக்கும். தேர்ட் ஒன், சரும பொலிவு. இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல, இது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களெல்லாம் வெளியேற்றி சருமத்தை சுத்தம் செய்கிறதன் மூலமாக பருக்கள் வர்றதை குறைக்குது, முக பொலிவை கூட தரும். ஃபோர்த் ஒன், உடல் சகிப்புத்தன்மை. விளையாட்டு வீரர்கள், பாடி பில்டர்கள் இவங்களுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி, அதாவது உடனடியாக ஆற்றலை தரும், சகிப்புத்தன்மையை கூட அதிகரிக்கும். ஃபிஃப்த்து ஒன், கல்லீரல் ஆரோக்கியம். கல்லீரல் பழுதடைகிறத தடுக்கிறதுக்கும் அதில் இருக்கும்ல அந்த நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் ஒரு அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் வாரத்தில் 2 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. சிக்ஸ்த்து ஒன், சர்க்கரை நோய். இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல, இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்க உதவுது. அதனால நீரிழிவு நோயாளிகள் கூட பீட்ரூட் ஜூஸை அளவோடு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இந்த பீட்ரூட் ஜூஸை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து அதோட தோலை நீக்கிட்டு அரை பீட்ரூட்டை மட்டும் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதோட சாறை எடுத்துக்கோங்க. அதோடையே கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு உங்களுக்கு தேவைன்னா தேன் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸோட ஸ்மெல்லு உங்களுக்கு பிடிக்கலனா இந்த ஜூஸ் அரைக்கிறீங்கல்ல அந்த டைம்லேயே கொத்தமல்லி பிடிக்கும்னா கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். இல்லை இஞ்சியோட ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சுவையான ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய பீட்ரூட் ஜூஸ் ரெடி. குறிப்பு: பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடியும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி ஞாபகம் இருக்கணும். ஒரு நாளைக்கு 1 டம்ளருக்கு மேலே பீட்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாது. அதுவும் டெய்லி பீட்ரூட் ஜூஸ் எடுக்கக்கூடாது. வாரத்தில் மேக்ஸிமம் 2 டைம் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்படிப்பட்ட பீட்ரூட் ஜூஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.